ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் நான் எந்த மாதிரி பூஜை பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நமக்கு அருளி செய்த குமாரஸ்தவம் அதை பாராயணம் பண்ணால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் நான் ஒர்க் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜைக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நட்சத்திர கோலம், அதாவது ஷட்கோண கோலம்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த முருகர் ஃபோட்டோ இன்றைக்கி நான் எதிர்பாராத விதமாக எனக்கு என் கைக்கு இந்த முருகர் ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது. அதனாலேயே இன்றைக்கி மனசார பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கிருத்திகை தினத்தன்னைக்கு கரெக்டாக இந்த சண்முகன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. இன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக நான் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு வேறு எதுவும் பாயாசம் அந்த மாதிரி எதுவுமே நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால தான் நான் அவசரமாக இன்றைக்கி பூஜை பண்ணியே ஆகணும், குமாரஸ்தவம் படிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் வேகமாக இருந்ததை வச்சு சிம்பிளாக பூஜை பண்ணியிருக்கேன். இப்போது பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு. முருகருக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. திதி சஷ்டி திதி தான் ரொம்ப விசேஷமானது. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உகந்தது. இது முருகனை வழிபடக்கூடிய நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போது முருகனுக்கு நெய்வேத்தியம் படைச்சாச்சு. அதுக்கப்புறமா பூவால் அலங்காரமும் பண்ணியாச்சு, தீபமும் ஏற்றியாச்சு. இப்போது குமாரஸ்தவம் நான் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் எண்டில் குமாரஸ்தவம் நான் உங்களுக்கு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் உங்கள் மனசார நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. குமாரஸ்தவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் நமக்கு எழுதி கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஒரு பதிகம்தான் குமாரஸ்தவம். அதை 6 மண்டலங்களாக அவர் ஒரு 6000 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதை 6 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த 6 மண்டலத்தில் 6வது மண்டலத்தில் தான் இந்த குமாரஸ்தவம் அமைஞ்சிருக்கு. குமாரஸ்தவம் பாராயணம் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எதிரிகள் உருவாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எதிரிகள் உருவானாலும் ஒரு சிலர் அடுத்தவங்கள பற்றி எதுவுமே கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னவாக இருந்தாலும் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறவங்களா கூட இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரிகள் நமக்கு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த குமாரஸ்தவம் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் நமக்கு எதிராக என்ன வேலை செஞ்சாலும் அதை முருகருடைய வேல் நமக்கு வேலியாக இருந்து நம்மளை எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றும். அது அசைக்க முடியாத ஒரு உண்மை. அதே போல் நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த குமாரஸ்தவம் நம்ம பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பில்லி சூனியம் அந்த மாதிரி எந்த ஒரு ஏவல் வேலைகளும் நமக்கு பலிக்காது. தீய சக்திகளும் நம்ம வீட்டை நெருங்காது. குமாரஸ்தவம்
என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கே இதை பாராயணம் பண்ணும்போது நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்லாவே தெரியும். மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.